வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலேருந்து. இன்றைக்கி என்ன பதிவுன்னு சொன்னால் துக்கம்தான். இந்த விஷயம் ஏற்கனவே இதை பற்றி நான் கதைச்சிருந்தேன். நான் பேசுகிறதுக்கு இவ்வளோ சொல்லியும் இவ்வளோ போட்டும் ஏன் அப்படி செய்யுதுகள்னு தெரியலை. மட்டக்களப்பில் தான் இலங்கையில் நடந்தது. ஈழத்தில் தாப்பன் வெளிநாடு அவங்க ரெட்டை பிள்ளையெல்லாம் உடுப்பு வாங்கித்தாரன்னு சொல்லலாம். அந்த பிள்ளை 9ஆம் ஆண்டு படிக்கிறவ பிள்ளையான முடிவெடுத்து தூக்கு போட்டு அந்த பிள்ளையான முடிவெடுத்து தற்கொலை பண்ணியிருக்கிறாவோ. சின்ன பிள்ளை, உண்மையாகவே சின்ன பிள்ளை இந்த பெரிய விஷயத்தை செய்யுதுன்னு சொன்னது. என்னை பொறுத்தளவு தாய்மார் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகள் எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்குறது, அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றுங்க. நீங்கள் போய் கேட்ட உடனே வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அமையுது. தாங்கள் கேட்டு கிடைக்கும் கிடைக்காத நேரம் ஒரு ஏமாற்றமாக போகுது. இந்த ஏமாற்றம் தான் இந்த பிள்ளைகளை இப்படி செய்ய வைக்கிது. இது பெற்றோருக்கு சொன்ன கதை. சின்னகள் நான் ஒரே ஒரு கதை சொல்கிறேன். உங்களுக்கு ஆசை இருக்கணும், அது சரி. உங்களுக்கு ஆதங்கம் சரி, எல்லாம் உங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் சரி. ஆனால் அப்பா அம்மாவோட கையில் காசு இருக்கான்றதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், சரியா? இருந்தால் வாங்கி தருவாங்க தங்கங்களை. அதுக்காண்டி உங்களோட உயிர்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டு நீங்களே பிள்ளையான முடிவெடுத்து சாகிறதால என்னத்தை கண்டீங்க? உங்களோட உயிர் எவ்வளோ முக்கியமண்டியே நீங்கள் தெரியுறீங்கள. ஒரு அற்ப விஷயம் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு வாங்கி தரத்தானே போகிறாங்க. ஏதாச்சும் என்னோட உடுப்பு, ஒரு சின்ன உடுப்பு, அந்த உடுப்பு என்ன சொல்கிறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. கேட்ட உடனே வாங்கி தரேன்னு அவங்கள்ட்ட இருக்கா இல்லையா பற்றி கஷ்டம் தெரியும் தானே தங்கங்களா. நீங்கள் சின்ன பிள்ளைகள் செய்கிறதால ஏதாச்சும் நீங்கள் பெரிய பெரிய பொருட்கள் கேட்குறால அவங்கள்ட்ட இருக்குமா இல்லையா யோசிச்சு முடிவெடுங்க. தாய் தாப்பனா கஷ்டப்படுத்துனீங்கன்னு சொன்னால் அவங்க சரி அவங்களும் கடன் விட்டு உங்களுக்கு தருவாங்க. தொடர்ந்து தரக்குள்ள அவங்கள்ட்ட உண்மையாகவே இல்லாமையும் இருக்குது. சரி, அந்த பிள்ளையான முடிவுகளை நீங்கள் செஞ்சு தற்கொலை பண்ணுறதை நித்தாட்டுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபுல்லாக நித்தாட்டுங்க. இல்லைங்களா? சின்ன பிள்ளைகள் தாட்டே நீங்கள் யாராக இருக்கட்டும் எப்படியா இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு எல்லாமண்ட பிள்ளைகள் அப்படித்தான் நான் நினைக்கிறேன், சரியா? மடுவுக்குள்ளே உங்களெல்லாம் வைக்கிறதுக்கு மனசு வருமா? ஒரு வயசு போய் சாகுறேன்டா பிரச்சனை வேறு. நீங்கள் வீணாக தானே ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஒரு சின்ன கோபம் உங்களை எவ்வளோ ஆட்டி வைக்குது. அந்தளவுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு 5000 அந்த சட்டைக்காண்டி கூட உயிரை கொடுப்பீங்களா? ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு தான் தெரியுதில்ல. உங்களோட அப்பா அம்மா உங்களுக்கான தானே வெளிநாடு போகிறாங்க, வாழ்கிறாங்க. அதை ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்க? உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் திருத்தி கொள்ளுங்க. உங்களுக்கு ஆசைகள் இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், ஆனால் அவங்கள்ட்ட இருந்தால் கண்டிப்பாக செய்வாங்க. நீங்கள் உடனே வாங்கித்தாங்கன்னு சொல்லாமல் எத்தனை நாளைக்குள்ளே வாங்கித்தாங்க ரெண்டு கேளுங்க, சரியா? எனக்கு உண்மையாகவே சரியான என்ன சொல்கிற கவலை. என்ன மரணம் அப்பவும் அப்படியும் வரும், அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் பிடித்து தன்னைத்தானே மாற்றிக்கொள்வது ஒரு பெண்ணுக்காக வேண்டி, சிலாக்கள் பென்சிலுக்காக வேண்டி, சட்டைக்காக வேண்டி, ஃபோனுக்காக வேண்டி, மோட்டர் சைக்கிளுக்காக வேண்டி, இப்படியெல்லாம் சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் தற்கொலை பண்ணுறது அவமானமாக இருக்குது எனக்கு. இந்த ஒரு சின்ன விஷயங்களுக்காக உங்களோட உயிர் எந்த பெருமதி என்றதை நீங்கள் உணர்றீங்க இல்லை? அந்த கோபத்தை கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் வாங்கி தருவாங்க. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, சரியா? இனிமேல் இந்த வேலையில் யாராக இருக்கட்டும், சின்னாக்களாக இருக்கட்டும், பெரியாக்களாக தேவையில்லாத செய்கிற நித்தாட்டுங்க, சரியா? இது ஒரு கடைசி முடிவாக இருக்கட்டும் இந்த முடிவு. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. நன்றி.